திக்கி திக்கி பேசும். எனக்கு ஒரு காலத்துல திக்குவா, என்னால பேச முடியாது. நான் பஸ்ல போய் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா கூட நான் வந்து சிரமப்படுவேன். என்னால சில வார்த்தைகள் வராது, இப்பு வராது, மா வராது. அப்ப டிக்கெட் எடுப்பதற்கு கூட நான் சிரமப்படுவேன். நான் படிக்கக்கூடிய பள்ளியில ஒரு ஆசிரியர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ணாமலை கிட்ட வந்து சில வார்த்தையை டக்குன்னு கேட்டா அவனால பேச முடியாது, அதனால பொறுமையா கேட்டாதான் பேசுவான். 6வது 7வது படிக்கும் பொழுது அந்த ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா, என்னை அதிகமாக பேச வச்சாங்க. ஸோ டெய்லி வந்து அன்றைய தினம் செய்தித்தாளை வாசிக்கணும், தம்பி அண்ணாமலை வாசிப்பாரு. ஒரு பெரிய பேச்சாளர் வந்து பேசுறாங்க, அந்த பேச்சாளருக்கான முன்னுரிமையை முகவுரையை அண்ணாமலை சொல்லுவாரு. நன்றி அறிவிப்பு அண்ணாமலை பேசுவார். பேச வச்சாங்க. பேசிக்கொண்டே இருந்தேன். முதல்ல பயமா இருக்கும், பேச்சு வராது. ஏளனமாக பார்ப்பார்கள், கை தட்டுவார்கள். எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். ஆனாலும் அந்த ஆசிரியர் தொடர்ந்து என்னை ஒரு மேடையிலும் ஏற்றி 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 என்னை பேச வைத்த பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, யாருக்காவது திக்குவாய் இருக்குன்னா அது பிசிக்கல் கிடையாது, அது மென்டல், மனதில் எங்கேயோ ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையால மட்டும்தான் சில வார்த்தைகள் வராது. ஆனால் நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள்.